ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்தில் மாடுகளை மேய்க்கும் ஒரு ஏழை சிறுவன் இருந்தான். அவனுடைய பெயர் கண்ணன். அப்பா அம்மா இல்லை. தன் வாழ்க்கை முழுவதும் அந்த மாடுகளோடும் இயற்கையோடும் தான் அவன் நண்பனாய் வாழ்ந்தான். ஒரு நாள் வெயில் கடுமையாக இருந்தது. மாடுகளை மரநிழலில் நிறுத்திவிட்டு கண்ணன் அருகிலிருந்த குளத்துக்குச் சென்றான். அப்போது ஒரு பழைய குடிசை அருகே ஒரு வயதான பாட்டி நடுங்கும் குரலில் அழைத்தாள், "கண்ணா, தண்ணீர் கிடைக்குமா?" கண்ணன் உடனே ஓடி வந்தான். தன் குடுவையில் இருந்த தண்ணீரை முழுவதும் பாட்டிக்குக் கொடுத்தான். "நீ குடிங்க பாட்டி, நான் பிறகு பார்த்துக்கிறேன்." பாட்டியின் கண்களில் கண்ணீர். அவள் சொன்னாள், "என் மகனே, இன்றைக்கு நான் சாப்பிடாமல் 2 நாள் ஆகுது." கண்ணன் தயங்கவே இல்லை. அன்று அவன் வீட்டில் இருந்த உணவை எடுத்து வந்து பாட்டிக்குக் கொடுத்தான். பாட்டி, "முருகன் பார்த்து பார், நீங்கள் சாப்பிடுங்கள்." பாட்டி சாப்பிட்டவுடன் கண்ணனை ஆசீர்வதித்தாள். "மகனே, நீ ஏழையாக இருக்கலாம், ஆனால் உன் மனம் அரசனை விட பெரியது." அந்த நாள் இரவு கண்ணன் மாடுகளோடு புல்வெளியில் தூங்கினான். பசி இருந்தும் மனம் நிறைந்திருந்தது. அடுத்த நாள் அந்த பாட்டி இருந்த இடம் இல்லை. குடிசையும் காணவில்லை. ஆனால் அந்த இடத்தில் ஒரு பொன்னிற மயிலும் வெள்ளி நாணயங்களும் இருந்தன. அப்போது கண்ணன் மனதில் முருகன் குரல் ஒலித்தது, "நன்மை செய்தவன் ஒருநாளும் ஏழையாக இருப்பதில்லை." கண்ணன் சிரித்தான். மாடுகளை நோக்கி சொன்னான், "நாமும் நல்ல மனிதராக இருந்தாலே போதும்."